தமிழ்நாட்டில் வானிலை அறிக்கை இந்தியில கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா இவ்வளவு காலம் ஏன் கொடுக்கல? மொழியை வைத்து பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் சொன்னாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உங்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு காலம் ஏன் இந்தியில கொடுக்கல? ஏன்னா அதற்கான நெசசிட்டி இல்ல. இப்ப மட்டும் வந்துருச்சா? கிடையாது. ஆனா அந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத நீங்க திரிச்சு காட்டுறீங்க. இதான் மும்மொழி கொள்கை. மூன்றாவது மொழியா இந்தி இருக்கும். நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, இந்தியில நான் ஒண்ணு சொல்லுவேன். நீங்க அந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம், திறன் இதை மேம்படுத்ததை விட்டுட்டு மொழியை திணிக்க வந்துட்டீங்க. இந்தியாவை ஒரு மொழி நாடு, ஒரு பண்பாட்டு நாடு, ஒரு மதவழி நாடு, ஒற்றை தலைவர். இப்ப சொல்றாங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஜோக்கர் அப்படின்ட்டா ஒருத்தன் இந்திக்காரன். வணக்கம் தோழர்களே. ப்ரோசஸ் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னை வானிலை மையம், த மெட்ரியாலஜிக்கல் சென்டர் ஆஃப் சென்னை, இன்றிலிருந்து ஒரு புரட்சி ஒன்றத்தை செய்கிறது. அது என்னவென்றால், இதற்கு மேல் அன்றாட வானிலை அறிக்கைகள், டெய்லி புல்லட்டின், அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்தது. இந்தியிலும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்மளை பார்த்து சொல்லுவாங்களே இந்தி திணிப்புன்னா சும்மா சொல்றாங்க. இல்லவே இல்லைன்ட்டு இந்த சங்கி கூட்டம், அண்ணாமலை இவங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இது என்ன திணிப்பு? இந்தியில கொடுக்க வேணும்ன்ற ஒரு கட்டாயம் தமிழ்நாட்டில் வானிலை அறிக்கை இந்தியில கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா இவ்வளவு காலம் ஏன் கொடுக்கல? ஏன் யாரும் கேட்கலையா? சென்னை வானிலை நிலையத்தினுடைய சைட்டுக்கு நீங்க போனீங்கனாலே அது இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐஎம்டிக்கு மேல ஒரு லிங்க் இருக்குது. அதுல போனா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்குது. ஆனா இங்க ரீஜனல் மெட்ரியாலஜிக்கல் சென்டர், இதான் பேர், மெட்ராஸ் கிடையாது, ரீஜனல் மெட்ரியாலஜிக்கல் சென்டர் அட் சென்னை, இதுதான், அப்படிதான் சொல்லணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மட்டும் இருக்கும். டவுன்லோட் பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். நாங்கள் அது ஊடகத்துக்கு பயன்படுத்தும் போது we must have to obtain permission from the meteorological department. அங்கே ரீஜனல் மெட்ரியாலஜிக்கல் சென்டர் கிட்ட நமக்கு வாங்கிட்டு தான் நாங்கள் செய்வோம். அதெல்லாம் அந்த மாதிரி தான், மேப் எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டணம் கட்டி தான் நாங்கள் வாங்கி செய்கிறோம். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளவு காலம் இந்த இந்திக்கான தேவை எங்கே போனது? இப்போ திடீர்னு ஏன் வந்துச்சு? மொழியை வைத்து பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் சொன்னாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உங்களை பார்த்து கேட்கிறேன், இவ்வளவு காலம் ஏன் இந்தியில கொடுக்கல? ஏன்னா அதற்கான நெசசிட்டி இல்ல. இப்ப மட்டும் வந்துருச்சா? கிடையாது. ஆனா அந்த மும்மொழி கொள்கை அப்படின்றது இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத நீங்க திரிச்சு காட்டுறீங்க. இதான் மும்மொழி கொள்கை. மூன்றாவது மொழியா இந்தி இருக்கும். நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, இந்தியில நான் ஒண்ணு சொல்லுவேன். இதுதான் மக்களே திணிப்பு. அப்படின்னா எங்க இருக்குது திணிப்பு? அப்படின்னா அண்ணாமலை வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு தேடுறாரு, இருட்டுல பூனைக்குட்டியா, இல்லாத கருப்பு பூனைக்குட்டியா இருட்டுல தேடின மாதிரி. இதுதான் திணிப்புன்றது. எதற்கு இந்தியில இங்க எந்த இந்திக்காரன் வந்துட்டு அப்படியே வானிலையை வந்துட்டு இந்தியில தெரிஞ்சுக்க போறான்? சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. இங்கிலீஷ்ல இருந்து, தமிழ்ல இருந்து, இங்க ரீஜனல் மெட்ரியாலஜிக்கல் சென்டர் சொன்னதும் இல்லாம இங்க 4-5 பேர் இருக்கிறாங்க, தனியார் வானிலை நிபுணர்கள். கிட்டத்தட்ட அவங்க சொல்றது ரொம்ப துல்லியமா நடக்கும், இவங்க சொல்றது ஓரளவுக்கு நல்லா நடக்கும். அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தமிழ்நாடு எப்பொழுதுமே முன்னாடி தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப துல்லியமா சொல்லுவாங்க, செய்வாங்க. ரைட்டுங்களா? அதுவும் ஒரு பகுதியிலையும் மழை எவ்வளவு நேரம் பெய்யும், எப்ப ஆரம்பிக்கும், எவ்வளவு நேரம் பெய்யும்ன்றதெல்லாம் சொல்லக்கூடிய தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்க அந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம், திறன் இதை மேம்படுத்ததை விட்டுட்டு மொழியை திணிக்க வந்துட்டீங்க. அப்போ 2018-19 நினைக்கிறேன், சரியா நினைப்பில் கஜா புயல் வந்துச்சு. அது வேற ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு டேர்ன் ஆகி இப்படியே தஞ்சாவூர் இங்க கடற்கரையை நோக்கி, காவிரி படுகையை நோக்கி திரும்பிச்சு. மழையே பெய்யல, தூறல் கூட இல்லை.
அப்படிப்பட்ட நிலையிலேயே ஐஎம்டியினுடைய சேர்மன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. வெல்டன். அந்த நேரத்துல அது ஏன் அப்படி போன புயல் இப்படி திரும்பிச்சு அப்படின்னு உங்களால சொல்ல முடியல. நானும் கிளைமேட்டாலஜி படிச்சவன் தான். ஒரு ஹை பிரஷர் ஜோன் தான், ஒரு சைக்ளோன் மையம், ஒரு புயல் மையம்னு சொல்றோமே, சைக்ளோனிக் சென்டர். அது முதல்ல லோ பிரஷர் ஆகி அதுக்கப்புறம் அது ஹை பிரஷர் ஜோன் ஆயிடும். ஸோ அது இன்னொரு லோ பிரஷர் ஜோன் எங்க இருக்கோ அதை நோக்கி அது போகும். இதான் ரொம்ப முக்கியம். அப்படி போகும்போது அதனுடைய ட்ராக்கை நம்ம சொல்லுவோம், வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் அப்படின்னு. ஆனா இது இப்படி போனது, இப்படி திரும்பி இப்படி வந்துச்சு. எதனால? அந்த லோ பிரஷர் ஏரியா இங்க வந்துருச்சு, காவிரி படுகைக்கு வந்துருச்சு. உடனே இங்க வந்துடுது, மழையே பெய்யல. அப்படியேப்பட்ட சைக்ளோன் அடி பின்னி எடுத்துச்சு. 15,000 கோடி லாஸ் தமிழ்நாட்டுக்கு. இதை அசஸ் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் புயல் வந்து அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மழை பெய்யுது. போஸ்ட் சைக்ளோன் இப்படிலாம் நடந்ததே இல்லை, நடந்துச்சு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னோம்னா, நாங்கள் இப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் எதிர்கொண்டு கடுமையான பாதிப்பை அனுபவிக்கும் போது இந்த பாதிப்புகளை பற்றி இவ்வளவு தூரம் ஐஎம்டியிலிருந்து சொல்லப்பட்டும் கூட அது ஏற்படுத்திய பாதிப்பு, ஏன்னா அவங்க சொன்னாங்க இன்டென்சிட்டி ஆஃப் தி சைக்ளோன் இட் வில் எக்ஸிட் 110 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னாங்க. பட் 120 ஹரிக்கன், 120க்கு மேல தாண்டி 140 அடிச்சுது. இன்னும் சிலர் சொல்றாங்க 160 இருக்குங்க அப்படின்ற அளவுக்கு. அது வானிலையை பற்றி புரிந்தவர்கள் சொன்னது, என் வாழ்நாள்ல பார்த்ததில்லை. ஏன்னா தரையில பதிச்சிருந்த ஓடுகள் இருக்குல்ல, டைல்ஸ், அது பேத்துக்கிட்டு பறந்துச்சு. ஏன்னா சுழட்டி அடிச்சது. போயிட்டு இப்படி திரும்பி வந்து இப்படி அடிச்சது கஜா புயல். தென்னை மரங்களுடைய கொண்ட கிட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்படியாப்பட்ட லாஸ். இவ்வளவெல்லாம் சொல்லி ஐஎம்டி சொல்லிச்சு. ஆனா காம்பன்சேஷன் கொடுக்கும் போது இந்த ஐஎம்டி சொன்ன விடயங்கள் எதையுமே ஒன்றிய அரசு எடுத்துக்கல. ஆனா இந்த திணிப்புல மட்டும் மும்முரம். அதனாலதான் சுட்டி காட்டுறேன், நீங்க திறன் மேம்பாட்டுக்கு போவாத திணிப்புலையே இருக்கிறீங்க. இந்தியாவை ஒரு மொழி நாடு, ஒரு பண்பாட்டு நாடு, ஒரு மதவெடி நாடு, ஒற்றை தலைவர். இப்ப சொல்றாங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ஜோக்கர் அப்படின்ட்டா ஒருத்தன் இந்திக்காரன். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே தலைவர் இல்ல, ஒரே ஜோக்கர் அப்படின்ட்டான். நல்லா இருக்குல்ல இது? ஏன்னா இதெல்லாம் இந்த ஜோக்கர் செய்யற வேலை தானே இது. இந்தியில எடுத்தாந்து போட்டு சரி இதுக்கு என்ன பண்றது, கண்டிக்கிறோம், ஓகே எல்லாம் ரைட்டு. உடனே ஸ்டாலினும் பேசிடுவாரு, ஓகே. அப்புறம் மற்றவங்களாம் முட்டு கொடுப்பாங்க, ரைட். அது அவங்களுடைய அரசியல். செய்ய வேண்டியது என்னன்னா, தமிழக அரசு வானிலையை நம்ம அனுமானிக்க கூடாது, கணிக்க கூடாது அப்படின்ற எந்த சட்டமும் தடுக்கல. தமிழ்நாடு வானிலை மையம் என்றதை தொடங்க வேண்டும் தமிழக அரசு. தமிழக அரசே தமிழ்நாடு வானிலை மையம் என்கின்ற ஒரு ஆய்வு மையத்தை நாம் தொடங்கி நாம வானிலை முன்னறிவிப்புகளை செய்ய வேண்டும். இந்த மொழிக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லை, நாங்க ஒரு சுதந்திர இனம் அப்படின்றத காட்டுறதுக்காக, நாங்க எங்களுடைய மேம்பாட்டுக்காக நாங்க கவனம் செலுத்துவோன்றதுனால தாராளமா அதை நம்ம செய்யணும். அப்ப நம்ம வானிலை துணை வானிலை ஆய்வு மையங்களை நிறைய இடத்துல வைக்கலாம். அங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அப்பர் பவானியில வைக்கலாம், இந்த பாத்தீங்க அப்படின்னம்னா ஊட்டியில வைக்கலாம், கொடைக்கானல்ல வைக்கலாம், இன்னும் பல இடங்கள்ல வைக்கலாம், ஆனமலையில வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம். சுத்திலும் வானிலை ஆய்வு மையங்கள்லாம் வச்சு சரியானதுல வந்துட்டு அளவு பண்ணலாம். இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு வெறும் மழை அளவை தீர்மானிக்கிறதுக்கு மட்டும் மின்சார இலாக்கா, மின்சாரத்துறை வந்துட்டு அது பண்ணுது. எல்லா இடத்துலையும் வச்சு வானிலை ஆய்வு மையத்தை வச்சு துல்லியமா மழை, வெயில், காத்து எல்லாத்தையும் சொல்லலாம். ஒரு நீண்ட கால நோக்கில் நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு அது கிடைக்கும். ஸோ எங்க எதை பயிரிடலாம் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியா வரும். எனவே தமிழக அரசு தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் என்பதை தொடங்க வேண்டும். முதல்ல இப்படித்தான் இவங்களை எல்லாம் வந்துட்டு அவங்க மொழியில சொல்லணும் அப்படின்னம்னா ஜோட்டால் அடிக்கணும்.
சும்மா நீ இல்லைன்னா நான் ரயிலில் திணிப்பேன், நான் ஃப்ளைட்டில் திணிப்பேன் அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுடைய இதை ஆரம்பிச்சிருவோம். நம்ம வானிலை ஆய்வு மையம் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம், அவ்வளோதான். நம்ம பண்ணுவோம், செய்வோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் யாருக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதுன்ற பார்த்துக்கலாம். தமிழனாலே திறன், தமிழனாலே அறிவு, தமிழன்ற நாகரிகம் எவ்வளவு மூப்பானது, எவ்வளவு அறிவார்ந்த சமூகம் நாம அப்படின்றத இவங்ககிட்ட சொல்லணும். இல்லாத ஒரு மொழியை திணிச்சு ஏராளமான மொழிகளை அழித்த இந்த இந்தி கூட்டம், அரசியல் கூட்டம், தமிழ் மொழி உள்ளிட்ட எல்லா மொழிகளையும் அழிக்க பார்க்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதனுடைய ஒரு அறிகுறி தான் வானிலை ஆய்வு மையத்திலும் இந்தி இடம்பெறுவது என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.